கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ மூலியமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீண்ட நாட்களாக ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்திருந்தார். ஒரு செடிக்கு அடிக்கடி தண்ணி ஊற்றுவது அவசியம். நம்ம ஒவ்வொரு நாளும் 3 வேளைகள் குறைந்தது உணவுகளை உட்கொள்கிறோம். அது நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஒரு ஆகாரமாக இருக்கிறது. அது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ மூலியமாய் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தையும் பாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதன்படி இன்றைக்கு இந்த முதல் வீடியோவை ஷூட் பண்ணும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏதோ கடமைக்காக இந்த ஊழியத்தை செய்யாதபடி ஒவ்வொரு முறை இந்த வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களை பலப்படுத்தணும், அவர்களுக்கு தேவையான வார்த்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்கிற காரியத்திற்காக தயவு செய்து உங்களுடைய ஜெபங்களை நினைத்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் வளமான உணவையும் திராட்சை ரசத்தையும் உண்ண விரும்பவில்லை. தானியேல் அந்த உணவிலும் திராட்சை ரசத்தாலும் தன்னைத்தானே அசுத்திப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. எனவே அவன் அஸ்பேனாசிடம் தன்னைத்தானே அசுத்திப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க அனுமதி கேட்டான். இஸ்ரேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்திற்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோன் தேசத்துக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலையில அந்த பாபிலோனுடைய ராஜா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கொன்று போட்டிருக்கலாம். அதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனா அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன செய்யறாருன்னா, கடத்தி கொண்டு போனப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியில அழகான, அறிவான, திறமையுள்ள வாலிபர்களை தன்னுடைய அரசாங்கத்துல, ராஜ்யத்துல வேலை செய்வதற்கு அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இந்த 4 பேரையும் இந்த திட்டத்தின்படி, ராஜாவுக்கு வந்த அந்த திட்டத்தின்படி இந்த 4 பேரையும் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அங்க வேலை செய்வதற்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து, மொழிகளை கற்றுக் கொடுத்து, ஆராய்ச்சி செய்து பார்த்து யார் தகுதியானவர்கள் என்று கூர்ந்து கவனித்து அவர்களை தெரிந்து கொள்ளும்படி இந்த 4 பேரையும் அந்த பாபிலோன் ராஜா தெரிந்து கொள்கிறார். ஒரு பெரிய கூட்டத்துல அந்த 4 பேரும் இருக்கிறாங்க. அந்த அரண்மனைக்கு வேலைக்கு செல்லும்படி அதற்கான ஒரு இன்டர்வியூ மாதிரி அங்க நடக்குது. இப்போ அந்த சூழ்நிலையில அவர்கள் ஒரு அடிமைகளாய் அந்த தேசத்துல இருந்தாலும் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய 4 பேருக்கும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை அவங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல அந்த நேபுகாத்நேச்சர் அவர்களை கொலை செய்திருக்கலாம். ஆனா அவர்களை கொலை செய்யாதபடிக்கு ஒரு புதிய வாய்ப்பை, ஒரு அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுப்பது போல ஒரு புதிய வாய்ப்பை அந்த 4 பேருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்படியான ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத உணவை சாப்பிடும்படியான சூழ்நிலை உருவாகிறது. அந்த நேரத்துல கர்த்தர் திறந்து கொடுத்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, தன்னை எந்த விதத்திலையும் குற்றப்படுத்தாதபடி, கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு இந்த 4 பேரும் தன்னை காத்துக்கொள்வதில் கவனம் உள்ளவர்களா இருந்தார்கள். அதனால கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவருடைய உணவை மூலியமா அவர்களை எந்த விதத்திலையும் குற்றப்படுத்த முடியல, கரைப்படுத்த முடியல. தங்களை பரிசுத்தமாய் கர்த்தர் முன்பாக காத்து கொண்டார்கள். அதனுடைய விளைவு என்னன்னா, அந்த 1வது அதிகாரம், தானியேல் 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, தேவன் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா ஆகியோருக்கு ஞானத்தையும் பலவித எழுத்துக்களையும் அறிவியலையும் கற்றுக்கொள்ளும் திறமையும் கொடுத்தார். தானியேல் பலவித தரிசனங்களையும் கனவுகளையும் புரிந்து கொள்ள முடிந்தது. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வாய்ப்புல கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டது நிமித்தமா கர்த்தர் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் திறமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாம அவர்கள் நடந்து தங்களை கரைப்படுத்தி கொண்டிருப்பார்களானால் அவங்களால அந்த ஞானத்தை பெற்றிருக்க முடியுமான்னு தெரியல, அந்த அறிவை, அந்த திறமையை பெற்றுக்கொண்டிருக்க முடியுமான்னு தெரியல, ஆண்டவர் அதை அவர்களுக்கு கொடுத்திருப்பாரான்னு தெரியல. அவங்க என்னதான் அந்த ராஜாவுக்கு பக்கத்துல ஒரு செலெக்ஷன்
கமிட்டியில் ஒரு டீமில் அவங்க இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்காவிட்டால் அவர்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அந்த அடுத்த ஸ்டெப் எடுக்க வைக்க தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்யும்போது அந்த ஆசீர்வாதத்துல நிலைத்திருக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை நமக்கு இதுவரை கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், பொருளாதார உயர்வு கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமாய் தேவன் விரும்புகிற வகையில நம்முடைய வாழ்க்கை இருந்தால் மாத்திரமே அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார் என்று ஆண்டவரை மறந்து விடுவதோ, தரிசனத்தை இழந்து விடுவதோ, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். அதனால கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புது வாய்க்காலை திறந்து கொடுக்கும் போது, புதிய கதவை திறந்து கொடுக்கும் போது நம்ம கவனம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கட்டளையின்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே நாம கொடுத்திருக்கிற நன்மையை, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அதை தக்க வைத்துக் கொள்ளும்படி, அந்த ஆசீர்வாதத்துல பெருகும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமென்.